வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கோதுமை மாவு வச்சு ஒரு அடை தோசை செய்ய போகிறோம். இந்த அடை தோசை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த தோசை கை கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை மாவு அடை தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கம்பு, சோளம் எல்லாம் சேர்த்து அரைச்ச கோதுமை மாவு. இது 1 கப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் கோதுமை மாவு இருந்ததுன்னா அதுவே சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் அரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு கலந்து விடணும். இந்த மாதிரி இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் திக்காக ஊற்ற போகிறோம். அதனால் மாவும் நம்மளுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இட்லி மாவுக்கு எப்படி திக்காக கரைப்போமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு கலக்கும் போதே தெரியும் மாவு இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து வச்சிடலாம். மாவு கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு கலந்து வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறி கெட்டியாக இருக்குது. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அடுத்து இந்த மாவில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். கூடவே ஒரு தக்காளி விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த சதைப்பகுதி மட்டும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவில் பார்த்திங்கன்னா சமையல் சோடா எதுவுமே நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. நான் ஆனால் சேர்க்கல இன்றைக்கி. கோதுமை மாவு அடை தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நான் துணியெல்லாம் வச்சு தேய்க்க மாட்டேன், எப்போவுமே வெங்காயம் வச்சு தான் தேய்ப்பேன். இப்போ வெங்காயம் வச்சு லைட்டாக எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி வெங்காயம் தேய்ச்சி தோசை ஊற்றுனீங்கனாலும் தோசை நல்லா ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தோசையை சுற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய், நெய் எது விருப்பமோ அது ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ தோசை பார்த்திங்கன்னா மேலையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு தோசையை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட கோதுமை மாவு அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 பக்கமும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, எந்த சட்னி வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் நிறைய வச்சு இஞ்சி சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது வீடியோ எடுக்கல, இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நம்மளோட கோதுமை மாவு அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.